கட்டா குஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் வந்து பாராட்டணும். ஐஸ்வர்யலட்சுமிக்கு ஹீரோயினுக்கு நிறையா ஸ்கோப்பு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இடம்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கே அவரை பாராட்டலாம். ஐஸ்வர்யலட்சுமியுமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட அதில் அதிகமாக உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது. ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸே வந்து இவங்க 2 பேருக்குமான விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமிக்கான ரெஸ்லிங் மேட்ச் தான். அதை சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. காமெடி அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு கோட் சீன் வரும். அதில் காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடிக்கு ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் கருணாகரன், காளி வெங்கட், முனிஷ்காந்த், யோகி பாபு அப்படின்னு எல்லா காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக போகுது. செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக காமெடி அண்ட் ஆக்ஷனில் போகுது. ஸோ ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் வராங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி. யோகி பாபு கேமியோ தான். பட் அவங்க கரெக்டாக அந்த காமெடி சீனுக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கும் தான் வராங்க. அவங்க வர சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 3க்கு லீடு மாதிரி எதுவும் இல்லை. பட் பார்ட் 3 வந்தாலும் நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. பார்ட் 1ஓட நல்லா பெட்டராக தான் இருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டும் 2வது பாட்டும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் காமெடியாகவும் எல்லாமே போச்சு. எங்கேஜாக போச்சு ப்ரோ. 2 பேருமே ஈக்குவலாக தான் போச்சு. ஆனால் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தா அவங்க தான் வந்து ஐஸ்வர்யக்கு வந்து ஒரு கொடுக்கலாம் ப்ரோ. அதான் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டு செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸ் அப்படி தான். ஃபஸ்ட்டு பாட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடும்போது மயங்கி வந்துடுவாங்க, ப்ரெக்னன்சி ஆடுவாங்க. அதே தான் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் மாற்றி தான் நல்லா இருக்கும் ப்ரோ. காமெடி வந்து எல்லாமே பட்டே தான். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வரும் பார்த்தேன். அவங்க ஜட்ஜியாக வந்து ஒரு காமெடியாக வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா எனக்கு யோகியோ காமெடியாக சூப்பராக இருந்தது. அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுப்பது ரொம்ப அருமையாச்சு. அதாவது அவங்க ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு சரி, அதுக்கு இவர் சப்போர்ட்டாக இருக்காங்க சரி, அது நல்ல ரோலாக பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டாக நடிக்கிறப்பல நிறைய ஆன்டிக்குலாம் வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அது ஒரு சீன் தாங்க ப்ரோ வரும். அதனால அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும்போது காமனாக எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ரோல்ஸ் வச்சுருவாங்க. ஆன்டிஸ் கூட ஆடுறப்ப ஹஸ்பண்ட் கோச்சிக்கிறது அந்த மாதிரி ரோல்லாம் இருக்கிறது தான். டீச்சர் கேரக்டர் நல்லா இருந்ததுங்க ப்ரோ. சரி, ஓகே. ஐஸ்வர்யலட்சுமி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய வந்து ஃபைட் சீன் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க ப்ரோ. எமோஷனல் சீன் நல்லா இருந்தது. ஒரு ரெஸ்லராகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒய்ஃபாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒய்ஃபு ஹஸ்பண்ட் சண்டை வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த சீன் நல்லா இருந்தது. படம் நல்லா ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தையோட ரோல்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. அந்த குழந்தை நடித்தது நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே லேக் ஆகாமல் அப்படியே லேகெல்லாம் இல்லை ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் அந்த ஃபைட்லாம் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் நான் ஃபைட்டு இப்படி தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஃபைட் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது. நான் ட்ரைலர் பார்க்கல சீன் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஹஸ்பண்டோட ஃபைட் சீன் இதில் வைப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் இருக்காதுன்னு நினச்சா நான் வச்சுருக்காங்க. படம் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. பார்ட் 1லே வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது அதிலே வந்து கதையை முடிச்சிட்டாங்க. கதையை முடிச்சதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஏதோ பெருசாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்தோம். அது ஒரு 60% ஃபுல்ஃபில் பண்ணாங்க, 40% அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. நிறைய நல்ல டைலாக்ஸ்லாம் இருக்குது, நல்ல சீன்ஸ்லாம் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இழுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கிரவுண்ட் இருக்கும், அதில் டிவி வச்சுருப்பாங்க, அதில் கனெக்ஷன்லாம் இருக்காது, அதில் எல்லாமே வந்துடும். அந்த டிவியில் எல்லாமே தெரிஞ்சிடும். உலகத்தில் இருக்க எல்லாரும் அங்கே கிரவுண்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அது எப்படி என்னன்னு புரியல. இப்போலாம் வந்து ஹாட்ஸ்டார் கனெக்ஷன் வச்சாலே சரியாக ஸ்ட்ரீம் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் எப்படி ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போலாம் நல்ல படத்தையே வந்து மக்கள்லாம் பயங்கரமாக குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து படத்தை இப்படி நிறைய பிரச்சனைகளை காமிச்சாங்கன்னா வந்து பயங்கர ப்ராப்ளமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து விஷ்ணு விஷால் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி தோணுச்சு. அதாவது வந்து ஒரு சில ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா அதாவதுமா என்ன சொல்ல வரேன்னா அதாவதுமாம் பாரு, அதுக்குள்ள நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அவங்க போயிடுவாங்க. அதை கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா படம் முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதாவதுமா சொல்லி பின்னாடி போகிறதுனால அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தோணுச்சு. அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். படத்தை ஒரு 2.5 hours இழுக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடிலாம் வந்து 3 hours பண்ணாலே பயமாக இருக்கும், திக்குன்னு இருக்கும். என்னத்தை எடுத்து வச்சு தொலைஞ்சிருக்கு போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போலாம் 2.5 hours பண்ணாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ என்னடா 2.5 hours போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தேன். அந்த தேவையில்லாத சீன்ஸை கொஞ்சம் கட் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரம்யா கிருஷ்ணன் வராங்க. அவங்க ஒரு 40% காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, 60% வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்க மாதிரி சும்மா ட்ராமாக்கு வந்த மாதிரி தோணுச்சு. கருணாஸோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கல அவங்க ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் வந்து
வந்து அப்போஸ் பண்ணுவார். ஆண் ஆதிக்கம், ஆண் மாமா பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆள். ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து பயங்கர நெகட்டிவாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பேசுறது அப்படியே வந்து ப்ரில்லியண்ட்டாக காமெடியாக மாற்றிட்டாங்க. ஸோ காமெடியாக மாற்றப்போ நிறைய பேருக்கு சிரிப்பு வந்துச்சு. அந்த டைலாக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்கும். இவரோட காமெடிஸ் வந்து அந்த ட்ராகிங்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளுக்கு ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃபாக தோணுச்சு. ஜாரான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா வருது, அதோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிளாக இருந்துச்சு.